ராமாயணம். என்னுடைய மாயை சீதையின் வழியில் தடையை ஏற்படுத்தலாம். இங்கு சுற்றியுள்ள அனைத்து சதிகளும் ஒழியட்டும். இல்லை, நாம் ராமனுடைய இந்த பலத்தை நம்முடைய சதியால் உடைக்க வேண்டும் அண்ணா. மலரே மலரே அறிவாயோ அவள் சொல் மலரே. நலம் நலம் அன்பே மலரிங்கு நலந்தா மன்னவன் நலமெனில் மலரும் நலந்தா. கண்மணி அவளை கண்டு நீ சொல்லு மன்னவன். அயோத்திக்கு வந்துள்ள கலங்கங்கள் துடைக்கப்படும். அப்பொழுது நம்முடைய குழந்தை அயோத்திக்குள் வந்து விடுவான். மகிழ்ச்சியான சந்திப்பாக மாறும் என்று தெரியவில்லை. எப்பொழுது நான் உங்களை மீண்டும் சந்திப்பேன்? இவ்வளவு அருகில் இருந்தும் கூட நான் தூரமாக சென்று விட்டேனே. ஆனால் தாய் சீதையை எவ்வாறு தேடுவது? குசன் யோசிக்க சொன்னேன், சாப்பிட சொல்லவில்லை. சமையல் அறையை நோக்கி ஏன் செல்கிறாய்? கவலையும் இன்றி சாப்பிடுங்கள். கவலையா? எனக்கு என்ன கவலை உள்ளது? இந்த பெரிய காரியத்தில் உங்கள் சின்ன உதவியை எதிர்பார்க்கிறோம். தாங்கள் சகலமும் அறிந்த, ஆனால் எந்த வாக்கிற்கு கட்டுப்பட்டுள்ளீர்களோ தெரிய எதையும் கூறாமல் உள்ளீர்கள். பிரபு ராமருக்கான வேலையோ தாய் சீதைக்கான வேலையோ, இந்த பக்தன் அதை நிச்சயம் நிறைவேற்றுவான். மகாராஜா, நீங்கள் அந்த இரு பாலகர்களையும் நம்பி பெரிய தவறு செய்து விட்டீர்கள். இதை அந்த சிறுவர்கள் செய்திருப்பார்கள் என்று தோன்றவில்லை. நீங்களே யோசியுங்கள் மகாராஜா. உங்களை தாக்கும் அளவிற்கு, சவால் விடும் அளவிற்கு யாருக்கு தைரியம் இருக்கிறது? ஓ, சரி, கூறுங்கள். அதன் பின் நாங்களே வழியை தேடிக் கொள்கிறோம். அந்த இருவரையும் சந்தித்த பின் யுத்த பூமியில் நடந்த சந்திப்பிற்கு பிறகு புரிந்து கொண்டேன், ஒரு உண்மையான வீரன் யார் என்று தெரியுமா? எதிரியின் ஆயுதத்தை மட்டுமல்ல, அவர்களின் குணத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும். அனுமனும் வாக்கிற்கு கட்டுப்பட்டிருப்பதால் கூறாமல் இருக்கிறான். இங்கு நடந்தது அந்த கிராமத்தில் நடந்தது. நிச்சயம் தீயவர்களின் சதிதான். காரணம் யார் என்பதை கண்டுபிடிக்கலாம். லட்சுமணன் அவர்கள் தாய் சீதையை இங்குதான் விட்டு சென்றார். அந்த ராமனை கொண்டு போலம் இழந்து சக்தி இழந்து ஓடுகிறார்கள். இறந்தவர்கள் எல்லோரும் இறுதி வரை முயற்சித்து முடியாமல் இறந்து போனார்கள். ஆனால் உயிரோடு இருக்கக்கூடியவர் எந்த ஒரு முயற்சியும் செய்யாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதை தொடங்கி வைத்தவள் நான். இதற்காக நான் போராடியே தீர்வேன். அப்படி என்றால் நமக்கு ஒரே ஒரு வழிதான் உள்ளது. நம் குடிலின் வழி.